லைஃப்பில் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நிறைய விஷயம் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு விஷயத்தை படிக்கலாம், ஒரு வேலை செய்யலாம், ஒரு வேலையில் ஜாயின் பண்ணலாம், ஒரு கரியர் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது. ஏன்னா அதில் நீங்கள் ட்ரையல் பண்ணி எரர் ஆச்சு அப்படின்னா லைஃபே எரர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து நம்ம ப்ராபப்ளி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ட்ராவலிங், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மேரேஜ் வரைக்கும் போகிற ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இட்ஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் லைஃப். ஸோ இந்த மூணுத்தை பற்றி நம்ம போடலாம் கைஸ். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், கோர்சஸ் போட்டுட்ருக்கோம். தமிழில் இருக்கிற பெஸ்ட்டு டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் டெக் டியூட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல கான்டென்ட் வந்து அதில் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து AWS வந்து ஒரு நல்ல கோரான ஒரு கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கிறோம். ஸோ அதை போய் செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு $700 தான் ஹோல் இயர்க்கே கொடுத்துருக்குறோம். எல்லா கோர்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண்டில் மாதிரி. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து என்னோட இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் கோர்சஸ் வந்து இந்த கமிங் மந்தில் வரப்போகுது. ஸோ அது ஒரு கம்ப்ளீட் சீரீஸாக இருக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸும் நான் பண்ணது வந்து எங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது இருக்கும். ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நம்ம வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும் கைஸ். எத்தனை வருஷம் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் எப்படி வளர்க்குறது, என்ன படிக்கிறது, என்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் லட்சக்கணக்கான பசங்க வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கு. ஆனால் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், அது ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, நான் இப்போ எனக்கு வேலை கிடச்சிச்சு, எனக்கு இப்போ ஃப்ரீலான்சிங் கிடச்சிச்சு, எனக்கு பிஸ்னஸ்க்கு இப்போ லீட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க முன்னேறது வந்து அவ்வளோ பார்த்துருக்கேன். எனக்கு அதெல்லாமே அவ்வளோ சந்தோஷம். அதேமாரி வந்து இப்போ நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 இயர் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் அதை நான் ரொம்ப ஆக்டிவாக யூஸே பண்ண மாட்டேன். அது ஒரு அட்மின் தான் சும்மா என்னோட இதெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து போட்டுட்ருப்பாரு. நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். இப்போ தான் நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சும்மா கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 2,000-4,000 பீப்புள் கிட்டக்க வந்து நான் பேசியிருப்பேன், கரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாக மட்டுமே. மிச்சம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து அவங்க வந்து சூசைட் அளவுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப், அது ரிலேட்டடாக வந்த கொஷின்ஸ் அந்த பசங்கள்கிட்ட தான் நான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அந்தளவுக்கு வந்து எனக்கு லைஃப் த்ரெட்னிங்கான ஒரு விஷயமா தெரியாது. பசங்க ஃபீல் பண்ணுவானுங்க, எக்ஸாம் நினச்சி பயப்படுவானுங்க, அண்ட் லைஃப்பை நினச்சி பயப்படுவாங்க. அதெல்லாம் இருக்குமே தவிர அந்த லைஃப்பை அதுக்காக போக்கிக்கணும், லைஃபே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போனதில்லை. ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பயத்தை கொடுக்கும். ஸோ அந்தமாரி பசங்களுக்கு மட்டும் தான் நான் கால் பண்ணி பேசியிருக்கேன். நான் சூசைடாக பேசுவாங்க அந்த பசங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்பர் தெரில, ஆனால் கொஞ்சம் சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து டிவோர்ஸ் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. அவங்க பேசுதான் கேட்டாலே எனக்கு அவ்வளோ எனக்கே டிப்ரெஸிங்காக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. டிப்ரெஸே ஆகாதண்ணா. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரை பண்ணக்கூடாத ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். ஸோ அந்த கான்செப்டில் வந்து இஃப் யூ see a girl அப்படின்னா ரன் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு வந்து ஜெனலியா கேரக்டர் மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கலாம். அண்டு நம்ம அதை பார்த்தோன்னே ஹார்மோன் செக்ரீஷன் இருக்கும், ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், தட் கேன் கில் யுவர் லைஃப். அது வந்து ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற அந்த சுச்சுவேஷன், ஏன்னா இன்றைக்கும் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வீடு கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, கரண்ட் பில் கட்டிடுவாங்க, எல்லாம் கட்டிடுவாங்க, அந்த பொண்ணுக்கும் கட்டிடுவாங்க. இன்றைக்கி லைஃப் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கடமை கிடையாது, கஷ்டம் கிடையாது, வாழ்க்கையில் என்ன ஒரு துயரத்தையும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். பட் நாளைக்கு இதே மாதிரி இருக்காது. அதே அந்த லைஃபுக்குள்ளார நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு லைஃப்பில் நாளைக்கு வந்து பண கஷ்டம் இல்லை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப அந்த கேரக்டர் வந்து உங்களுக்காக எவ்வளோ தூரம் மெனக்கிடுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. முக்கால்வாசி நேரம் புலம்பிக்கிட்டே கூட இருப்பாங்க, உன்னால தான் லைஃபே போயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கான்செப்டை வந்து தயவு செஞ்சு ரன் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். டசன்ட் மேட்டர் அவங்க வந்து எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்கள வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பேரண்ட் வந்து 20 வருஷமாக ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் வளர்த்துருக்குறாங்க. லைஃப்பில் கஷ்டம்னா உனக்கு எதுக்குமா, நீ எதுக்கு கஷ்டப்படுற, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நான் உன்னை பிக்கப் பண்ணுறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தரேன், உனக்கு எக்ஸ்பென்சிவான ஐட்டமாக வாங்கித்தரேன், நீ யாரை வேணாலும் திட்டு, நீ வந்து கோச்சிக்கோ, நான் வந்து உன்கிட்ட கெஞ்சுறேன். அண்டு இந்தமாரி வரிசையாக நீங்கள் வந்து எண்ணிக்கிட்டே போகலாம். வெறும் கெட்ட பழக்கங்கள் மட்டுமே வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்ருக்குறாங்க. நான் அதுக்காக எல்லா டேடிஸ் பிரின்சஸும் கெட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் வளர்க்குறது தான் கைஸ். இப்போ நான் வந்து நிறைய நாய்க்குட்டி வளர்த்துருக்குறேன். அந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஜென்ரலாக நாய் வளர்க்குறப்ப வந்து அதுக்கு யார் மாஸ்டர் அப்படின்றதும் சொல்லிடணும்.
அது சொல்லலைன்னா தான் நாய் கடிக்கிறது, நாய் துரத்துறது, இந்தமாரி விஷயம்லாம் இருக்கும். இல்லைனா அந்த மாஸ்டர் சொல்கிறது அது கேட்கும். ப்ரிட்டி மச் அதுக்கு தட் இஸ் ஹவ் தே ஒர்க் பேஸ்ட் ஆன் ஹைரார்க்கி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புள்ளையை வளர்க்குறப்ப வந்து இந்தமாரி ஒரு சில விஷயத்துலலாம், தப்பான விஷயத்துக்கெலாம் நீங்கள் வந்து அன்பு கொடுத்து நீங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா தப்பாக தான் போய் வளரும். இது வந்து டேடிஸ்க்கும் நான் சொல்கிறேன். உங்கள் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக சொல்கிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு அந்த புள்ள கஷ்டப்படுற போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ இது ஏற்கனவே நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பட் டேடிஸ்க்கு நான் செப்பரேட்டாக ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் பண்ணணும். ஸோ இந்த பையன் பொண்ணுன்னா ரொம்ப ஸ்பெஷல், இந்த மகாலட்சுமி, இந்த கதையெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இன்றைக்கெலாம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருக்குமே வந்து தனக்கான ஒரு சுய கௌரவம் இருக்கணும். ஸோ அதாவது நான் ஆலிமனி வந்து 100% நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து இத்தனை வருஷம் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதை வச்சு அது இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, நாளைக்கு அந்த பொண்ணு வெளியில் போச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது அதுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும். ஸோ அதுக்கு வந்து நியாயமாக என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். ஆனால் அநியாயமாக கேட்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் வந்து தன்னை பற்றியான ஒரு சுய கௌரவன்றதே கிடையாது. அதாவது இப்போ ரோட்டில் வந்து கையில் வந்து கை கால் நல்லா இருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய கௌரவத்தை இழக்கணும். அது இழந்தால் நீங்கள் அதை செய்ய முடியும். ஸோ இந்த மொழி பிரச்சனையில் கூட நான் பேசினப்போ கூட ஏன் வந்து ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த சுய கௌரவமே இருக்காது. ஏன் வந்து ஒரு போபாலில் வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக கூட ஓகே, ஒரு இன்வெஸ்டர் மீட்டில் வந்து டை, ஷூவு எல்லாம் ஃபார்மல்ஸ்லாம் போட்டு வந்து பானிபூரிக்கு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. என்ன ஒரே ஒரு ரீசன்னா வந்து ஹிந்தி பேசுகிறவங்க வந்து அவங்களோட சொந்த தாய்மொழியை மறந்து, அவங்களோட உணர்வை மறந்து, அவங்க யாருன்னா எனக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவன் ஒரு சாதாரண மனுஷனா அவனுக்குள்ளார தெரிகிறான். ஸோ அந்தமாரி வந்து உங்கள் பொண்ணு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா சுய கௌரவத்தோடு வளர்க்க, தனக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கட்டும், நம்ம காசு நம்ம இருக்கட்டும், நம்ம உழைப்புக்கு தேவையானதை நம்ம எடுத்துப்போம், மற்றவங்க உழைப்பை நம்ம திருடி தின்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ கேவலமாக போகலை அப்படின்ற மாரி வளங்க. ஸோ அதனால் இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸை வந்து அவங்க இப்படி வளர்க்குறாங்களா இல்லையா இதெல்லாம் உட்காந்து நம்ம டெஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாமே அந்த பிரச்சனை வரப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பை காலி பண்ணுறதுக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து நெவர் சூஸ். பேசுறது நல்லா இருக்குதா, ஜாலியாக பேசுகிறீங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அதோட விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து தயவு செஞ்சு போட்டு கற்பனையில் போட்டு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே சமயத்தில் பொழுதுனிக்கு இந்த செல்ஃப் பிட்டி பண்ணுற கேரக்டர்ஸ் இருப்போம் சில பேர். ஸோ இது நான் ஆக்சுவலி போத் மென் அண்ட் விமன் கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. தட் வைஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக பையன் டு பொண்ணு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த செல்ஃப் பிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களையும் உங்கள் லைஃப்பில் வந்து என்றைக்குமே சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து அது வந்து இட்ஸ் லைக் எ வெரி கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை கழிச்சு, இப்போ நான் கூட வந்து அன்றைக்கி முதுகு வலியோடு உட்காந்து வீல் சேரில் உட்காந்துருந்தேன். ஓகேவா, அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிடி ஸ்கேன் டேபிள் இருக்கும். அது ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கணும். அது போட்டால் சும்மா அப்புறம் நம்ம வீட்டுக்காரங்களாம் சும்மா நோய் நம்ம வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை போடல. அந்த சேர் வீல் சேர்லேருந்து அந்த சிடி ஸ்கேன் டேபிளில் ஏறி நல்லா படுக்கிறதுக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு. ஓகேவா, ஏன்னா எனக்கு உடம்புல அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் ஃபிட்டாக தான் இருக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த லோவர் பேக்கோட மசில் வந்து கம்ப்ரஸ் ஆகி அந்த என்னோடய ஸ்பைனல் உடஞ்ச இடத்த வந்து அது இடிக்குது. அதனால் என்னோடய லெக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லேயும் நான் செல்ஃப் பிட்டி பண்ணணுன்னா நான் பண்ண முடியும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச, லைஃப் ஃபுல்லாக வாழ்க்கையில் ஓடி இருக்கிற, நல்லது தான் சாப்பிட்ருக்கிறேன், இவ்வளோ பண்ணி இது ரொம்ப அன்ஃபேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நான் செல்ஃப் பிட்டி பண்ணேன்னு நான் உட்காந்து கொலன்னு அழுவலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் வீல் சேரை வச்சு வந்து நான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன் சும்மா. ஸோ அதனால் அந்த செல்ஃப் பிட்டி பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து ஸ்டே அவே. ஏன்னா அது வந்து என்னென்னா கடைசியில் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷமான சுச்சுவேஷனில் போனாலும் சரி உங்களை எப்படியாவது சோகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சோகத்தில் வந்து தேல் ஹேவ் திஸ் அடிக்ஷன். ஸோ அதனால் செல்ஃப் பிட்டி கேரக்டர் செகண்ட் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோவம் வந்து அளவுக்கு அதிகமாக வருது. இந்த கோவம் இருக்கிறதுலாம் குணம் இருக்கும். இந்த குப்பையெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. எனக்கு குணம் வந்து கோவத்துக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. இதை நான் வந்து ரொம்ப ஒத்துக்கலாம் முடியாது. நல்லா அதாவது ஒரு மனுஷன் குணத்தோடு இருக்கிறதுக்கு வந்து அவன் காமாக இருந்து குணமாக இருக்க முடியும். ஸோ அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அந்த விஷயம் வந்து நீங்கள் அவங்கள பற்றி தெரியாமல் கூட தப்பாக கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்காக உடனே கோவப்பண்ணுன்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது. சரி அவங்களுக்கு தெரியல, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது தான் ஆக்சுவலி நல்ல குணம். அதுக்காக வந்து நீ என்ன இப்படி சொல்லுவியா, நீ அப்படி பண்ணுவியா அப்படின்ட்டு சாமனை விட்டுறது கத்துறது இதெல்லாம் வந்து நல்ல குணம் கிடையாது. ஸோ அதனால் இந்த இறக்க மனம், அரக்க குணம் இதெல்லாம் வந்து லைஃபுக்கு உதவாது. ஸோ அதாவது ஒருத்தங்க வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் காமாக யோசிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த கோவப்படுறவங்க, இந்த பொருளை விட்டெறிகிறவங்க, எஸ்பெஷலி நான் கோவத்தில் பொருளை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். அதை தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்த கோவத்தில் நீங்கள் பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஜெயிலுக்குள்ளார போய் உட்காந்துருவீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து சாதாரணமாக சின்ன பொருளை விட்டெறிஞ்சிட்டு இருப்பீங்க, யாரையாவது அடிக்க போவீங்க, ஏதாவது ஒன்று போவீங்க. நாளைக்கு இதே கோவம் இன்னும் கொஞ்சம் உச்சத்தில் போய் உங்களுக்கு மைண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கத்தி ஏதோ ஒன்று எடுத்து யாரையாவது குத்தி வச்சிங்கன்னா அவ்வளோதான்,
ஒரு தடவை நீங்கள் கேஸுன்ட்டு கோர்ட்டு கேட்டுன்னு போய் அலைஞ்சிங்கன்னா வேலை கிடைக்காது, பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்காது, ஹோம் லோன் கிடைக்காது, எல்லாத்துக்கும் நீங்கள் அலைய வேண்டியது தான். ஸோ அதனால் அந்த கோவம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு வரதுக்கு இம்போர்ட்லாம் பண்ணாதீங்க. அந்தமாரி இருக்கிறவங்கள்ட்ட டெஸ்ட் இட். ஒரு ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் சீரியஸாக போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் த ரிலேஷன்ஷிப். ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருத்தங்களை நேரில் பார்க்குறேன், தூரத்துலேருந்து பார்க்குறேன், கிளாஸில் பார்த்துருக்குறேன், இதெல்லாம் பார்த்துட்டுலாம் நீங்கள் இந்த லவ் பண்ணுறது, இந்த ஃபீலிங்கில் விழுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ளிக் பர்சனான்றது ஒரு 3-4 லேயருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு இமேஜ். ஸோ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையிலலாம் சீவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் போவீங்க. வெறுமனையாக ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை ரொம்ப ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் பண்ணிடலாம். இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு காட்டணுமோ அதை காட்டலாம். இப்போ இந்த வீடியோக்கு முன்னாடி நான் தலையை எப்படி சீவி இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, நான் கவனிச்சிட்டு கூட மாட்டேன். இந்த வீடியோ பண்ணுன்றதுக்கு நான் தலையெல்லாம் சீவிட்டு காலர்லாம் ஒழுங்காக வச்சுட்டு உட்காந்து நான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அந்தமாரி பப்ளிக் பர்சனான்றது இட்ஸ் அ வெரி ஃபேக் திங். ஸோ அவங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு அதுக்கும் சுத்தமாக 3/4 நேரம் சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டரு, அவங்களோட பிஹேவியரு, ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ணாது. வெளியில் நிறைய பேர் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப சிவிக் சென்ஸோடு இருப்பாங்க, பொறுமையாக பேசுவாங்க, சிரிப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். வீட்டில் போனீங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பப்ளிக் பர்சனாக வச்சு நீங்கள் ஒரு மாயையே க்ரியேட்டே பண்ணாதீங்க. நீங்கள் அதை தாண்டி ஒரு 2 லேயர் உள்ளார போங்க. அந்த 2 லேயர் உள்ளார போகணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பண கஷ்டத்தை அவங்களுக்கு ரியலாக சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு பண கஷ்டம் இருக்குது, இன்றைக்கி எனக்கு இதாக இருக்குது, உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. அவங்க உங்களை எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதேமாரி உங்களுக்கு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஓகே சரி, இவன் நாளைக்கும் இதேமாரி கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும், பேசாமல் நம்ம வேறு யாராவது ஸ்விட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு உங்களை கால்குலேட் பண்ணுறாங்க உங்களுக்கு வச்சு. அதேமாரி இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கல, எனக்கு அரியர் வச்சுருக்கிறேன் அப்படின்றப்ப அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஒன்று இருக்கும்ல. ஸோ நாளைக்கு இவனுக்கு இதேமாரி இவன் சம்பாதிப்பானா இல்லை இதேமாரி ஃபெயிலியராக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மணி வைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. இந்தமாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸில் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மாஸ்கில் தெரியாது. அது ஒரு 4 லேயர் 3 லேயருக்கு நீங்கள் உள்ளார போனால் தான் தெரியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் பழகினாலும் கூட தெரியாது. அந்த லேயர் போகிற அளவுக்கான சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த சினாரியோஸ்குள்ளார நீங்கள் இருக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, திடீர்னு வாலெட்டை மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்கள். அவங்க கூட ரெடியாக கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஏன் இத்தனை நாள் நான் தானே கொடுத்தேன், 2 வருஷம் நான் தானே கொடுத்தேன், ஒரு நாள் கொடுக்குறதுக்கு ஏன் மூஞ்சி மாறுது அப்படின்றதுனா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வேளை கைகால் விலங்கலை நீங்கள் உங்களை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணுவாங்க? லைஃப் லாங் ஃபுல்லாக அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு செய்வாங்களா? 2 நாள் செய்வாங்க, 3 நாள் செய்வாங்க, 4வது நாள் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு மணி. ஸோ மணி வைஸ் ஹவு தே டூ இட். அதாவது ஒருத்தவங்க சிக்கனமாக செலவு பண்ணுறதெல்லாம் இல்லை இந்த இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி, இல்லை மச்சான் என் ஆள் ரொம்ப சிக்கனம்டா, பண விஷயத்தில் அப்படியே ரொம்ப சூப்பராக குடும்பத்தினால மேனேஜ் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க பணத்தில் மட்டும்தான் அவங்க சிக்கனமாக இருந்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு. இவன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். இவனுக்கு கடைசியாக இவனுக்கு டிகிரி இவனுக்கு கிளியர் பண்ண முடியல. அதனால் இவன் சாதாரண ஏதோ ஒரு வேலைக்கு தான் போயிருந்தான். இப்போ 2004-05 அந்த டைமுக்கு. ஸோ அப்போ அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ ஆனால் அது வரைக்குமே இவன் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனால் அவன் சொல்கிற ரீசன் என்ன சொல்லுவான்னா, அவங்க வீட்டில் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க, இவனும் எதுவும் வாங்கிக்க மாட்டா, பணத்தை எதுக்கு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பா, அதனால தான் நானாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஒரு ஆங்கிளில் யோசித்தான். ஆனால் அந்த பொண்ணு அதோட பணத்தில் மட்டும்தான் சிக்கனமாக இருந்துச்சு. ஸோ சத்தியமில் லெக்ஸில் தான் போய் பார்ப்பாங்க அந்த டைமில் படம்லாம். எனிவே, ஸோ அதனால் பண விஷயத்தில் உங்கள் பணம் வேறு அவங்க பணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டே அவே. ஏன்னா இது நாளைக்கும் அப்படி தான் நடக்கும். உங்கள் பணன்றது நம்மளுக்கான பணம், அவங்களோட பணன்றது அவங்களுக்கான பணம். இது அங்கே மட்டும் கிடையாது. இன்றைக்கி காமனாக கிட்டத்தட்ட 80% மேரேஜஸில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒய்ஃப் அவங்க தனியாக தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட சேவிங்ஸ் சரியாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஹஸ்பண்டோட பணம் காமன் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ இது நம்ம இந்த அடுத்த இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார போகிறப்ப இருக்கிற விஷயத்தில் நான் அதையும் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எந்தமாரி டாபிக்ஸ் அவங்க என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தமாரி ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை டிப்பிக்கலாக ஸ்டாண்டர்டாக ஒரு ஜெண்டருக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். கேர்ள்ஸ்னால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும், பாய்ஸ்னால் இந்த பைக்ஸு கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் இதை தாண்டி எந்த மாதிரி விஷயத்தில் அவங்களோட ஐடியாலஜி என்ன, அண்ட் ஈவன் அவங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கோங்க. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஏன்னா
பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் வந்து சும்மா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே வந்து பாலிசி ரிலேட்டடாக வந்து பொலிட்டிக்கல் அலைன் ஆகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட செல்ஃபிஷ்னஸில் வந்து உள்ளார இருக்கிற அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் ஏதோ ஒன்றுக்கு. எனக்கு வந்து என்னோட மதம் பெருசாகணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர், எனக்கு வந்து எனக்கு இவங்களை பிடிக்காது அப்படின்ற மாரி ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒன்றுத்தில் தான் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அலைன் ஆகிறாங்க தவிர எனக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாலிசி பிடிக்கும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாலிசி மேக்கிங் பிடிக்கும், கவர்னிங் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நிறைய பேர். ஓகேவா? ஸோ அதனால் அந்தமாரி விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் வந்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தமாரி ஒரு சில விஷயங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து see how you spend your time finally together. ஸோ அந்த டைம் அப்படின்றது வந்து எப்படி உங்கள் டைம் போகுது, சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து வேட் அவுட் ஆகிடும். அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. இந்த இனிஷியலாக எந்த ரிலேஷன்ஷிப்பு போனாலும் சரி, அதில் வந்து பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும், அந்த ஏஜுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அதை தாண்டி வாட் யூ டிஸ்கஸ், லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்க, லைஃப்பை பற்றியான ஒப்பீனியன் என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன. அதில் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து எனக்கு ஊர் சுற்றணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது ஒருத்தங்களோட ஒப்பீனியன். இன்னொருத்தவங்க வந்து நான் ஆம்பிஷியஸாக இருக்கணும், சம்பாதிக்கணும், லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், ஜென்ரேஷன் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டம். அண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து சரி ஓகே உனக்கு அது பிடிக்குமா, ஓகே நான் இதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஷுட் பி லைக் ஒரு டீம் கேம் இருக்கணும் அங்கே. ஓகேவா? அங்கே வந்து ஒரு பிளேயரோட கேம் தான் வந்து ஒரு கேப்டன் மாதிரி இருக்கும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபாலோ த கேப்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் கோனா ஒர்க் ஈவன் ஃபார் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இட் ஷுட் பி அ டீம் கேம் பிகாஸ் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். ஸோ அதனால் அந்த டீம் கேம் வந்து ஒர்க் ஆகுதா, அந்த டீம் கேம் அங்கே இருக்குதா அப்படின்றது சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் பாருங்கள். நீங்கள் வந்து எங்கேயோ வெளியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற சஜஷன் அவங்க எடுத்துக்கிறாங்களா, எல்லா தடவையுமே அவங்க சஜஷன் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொல்கிற சஜஷன் எடுத்துக்கிறாங்களா. ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க சஜஷன் எடுத்துக்கிறீங்களா, ஈக்குவலாக இருக்கா, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டு பேரும் வாங்கணும், ரெண்டு பேரும் செலவு பண்ணணும், ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும், எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்குதா, இல்லை வந்து எப்போவுமே பார்ஷியலாக இருக்கா டிசிஷன் மேக்கிங்கில். இந்தமாரி விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து இட் வில் மல்டிப்ளை அரௌண்ட் லைக் 4 or 5 times. இப்போ இருக்கிற அந்த குட் பிஹேவியரும் சரி, 10 பேட் பிஹேவியரும் சரி, இட் வில் மல்டிப்ளை. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிவ் இட் சம் போர் டைம். ஸோ அந்த போர் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, வெட்டியாக பேசுகிறதெல்லாம், ஆம்பிஷியஸாக பேசுகிறதெல்லாம் முடிஞ்சிச்சு, லைஃப்பை பற்றி பேசுகிறதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர் டைம் இருக்குல்ல, அந்த போர் டைமில் see how you actually passing your time. ஏன்னா அந்த டைமில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த மாஸ்க், வெளியில் இருக்க மாஸ்க்கு 2வது லேயர் 3வது எல்லாம் போய் கடைசி லேயர் வெளியில் வரும். அந்த கடைசி லேயரில் வந்து ஜென்ரலாக சில பேர் வந்து அந்த போர் அடிக்கிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நக்கல் பண்ணுறது, வம்பு வளர்க்குறது, சண்டை போடுறது, எதையாவது ஒரு பழைய பிரச்சனையை பேசுகிறது. ஸோ அந்த போர் அடிக்கிற டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த போர் அடிக்கிற டைம் நிறையா இருக்கும். ஓகேவா? ஏன்னா புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்கோ எதுவும் இருக்காது. ஏன்னா வெப் சீரிஸ் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், இங்கே மாலுக்கு போகலாம், இங்கே காரில் ஒரு ட்ரைவ் போகலாம். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் 24 hours பண்ண முடியும், இல்லை 7 days வீக் தான் பண்ண முடியுமா? ஏதோ 1-2 நாள் அப்பப்பன்னு பண்ண முடியும் வேலைக்கு நடுவில். மிச்ச நேரம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து தெர் இஸ் அ போர் டைம். அந்த போர் டைம்ன்ற ஒரு பீரியட் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்களோ இதே தான் அப்பயும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பழைய பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறது, ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட் ஆக்குறது, எப்படின்னாங்கன்னா இதே தான் அவங்களும் செய்வாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ கைஸ் திஸ் இஸ் பார்ட் 1. ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 2nd and 3rd பார்ட் நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ இதேமாரி ஃபர்தராக நிறைய கொஷின்ஸ் ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலோட அபவுட் பேஜில் ஒரு லிங்க் இருக்குது. ஆக்சுவலி டாபிக் சஜஷன் சொல்லிட்டு அது ஆக்சுவலி மறந்தே போயிட்டேன். அதில் போய்ட்டு நீங்கள் போட்டு விடுங்க, அந்த டாபிக்ஸ்லாம் எடுத்து நம்ம பண்ணுவோம். சியர்ஸ் கைஸ் அண்ட் டேக் கேர்.